ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் தான். அண்ட் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நான் ஓட்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தேன். அண்ட் இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி ஒரு விலாகில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால் ரெசிபி வந்து ஃபுல்லாக நான் எடுக்கலை. அண்ட் டேரெக்டாக வந்துட்டு லஞ்சுக்கு தான் போடலான்ட்டு இருந்தோம். அண்ட் இப்போ சம்மர் சீசனால் வந்துட்டு இந்த மாதிரி ஊறுகாய் அதெல்லாம் வந்து செய்கிறனால இந்த மாதிரி அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. மாங்காய்லாம் கட் பண்ணி போட்டு அதை உப்பில் வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 2 நாள் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் இதை வந்து நான் கைப்படாமல் இருக்கிறதுனால நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே போய் மாடியில் காய போட்டு வந்துட்டேன். அண்ட் லஞ்சுக்கு டேரெக்டாக போயிடலாம். லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து குஸ்கா ரெசிபி தான் வந்து செஞ்சுருந்தோம். அண்ட் இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் தான் நான் செய்வேன். அண்ட் இது வந்துட்டு மித்தவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அண்ட் இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி, அதனால் நான் வந்து அவங்க ஸ்டைலில் தான் நான் எல்லாமே செய்கிறேன். ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கீ விட்டுருக்கோம். அண்ட் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு பொரிஞ்சோடனே வந்துட்டு கொஞ்சம் புதினா இலைலாம் போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுடுறோம் எண்ணெயிலே. அண்ட் ஒரு சில்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 ஆனியன் தான் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த ஆனியன் வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த குஸ்காவோட கலரை வந்து செம்ம என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அண்ட் வந்துட்டு சிலர் வந்து உப்பு பூண்டை வந்து சீக்கிரமாக வந்து வெங்காயம் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்ட உடனே வந்துட்டு ஏதாவது ஒரு சால்ட்டை வந்து அதில் போட்டுருவாங்க. நம்ம அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயத்தோட வந்து டேஸ்ட் வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வேணால் சால்ட்டு நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெங்காயம் வதங்கினதோட நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி அண்டு 1 ஸ்பூன் கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் 4 பேர்னால 4 பேருக்கு அளவாக தான் நாங்கள் சமைச்சிருக்கோம். அண்ட் இப்போது நம்ம உப்பு போட்டனால சீக்கிரமாக வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் வந்து கிடச்சிரும். இப்போ வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரை நம்ம போட்டுக்கிறோம். நம்ம வந்துட்டு 2 சில்லியும் வேறு நம்ம போடுறதுனால நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் மட்டும் போதும். அண்ட் நாங்கள் வெஜிடேரியனால் நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒரு டிஷ் தான் நாங்கள் சண்டேயாக தான் செஞ்சு சாப்பிடுவோம். அண்ட் இந்த க்ரீன் பேஸ்ட்டு தான் வந்து குஸ்காவோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும்போது ஒரு பிடி வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி 2 பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு 2 கிராம்பு அண்ட் பட்டை அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் சின்ன ஆனியன் ஒரு 10-15 போட்டு அதில் போட்டுட்டு அண்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிலே சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தக்காளி 1 இல்லைன்னா 2 கூட போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு தண்ணி விட்டு நான் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துடுவேன். அரிசி போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா சைடுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். அண்ட் டேஸ்ட்டும் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது அன்றைக்கி. அண்ட் குக்கரை லாக் பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷாக வந்து மஷ்ரூம் சுக்கா தான் ரெடி பண்ணியிருந்தோம். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு வெறும் தான் சால்ட் அண்ட் ஆயிலில் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெசிபியில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். அண்ட் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அண்ட் வந்துட்டு இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு வந்துட்டு எண்ணெய் அண்ட் கடுகு சோம்பு அண்ட் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு இதுலேருந்து தான் வந்து ஆனியன் எடுத்து நான் அரைக்க எடுத்துப்பேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஆனியன் எடுத்து நம்ம அரைச்சிக்கும் போது அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் இதுலேருந்து நம்ம அதை எடுத்துட்டேன். அண்ட் வந்து ஒரு தக்காளியும் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணும்போது குக்குன்னு சொல்லிட்டேன், இது கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்துட்டு ஒரு தக்காளி ஆல்ரெடி நம்ம ஒரு தக்காளி வந்து அரைச்சிட்டோம். ஸோ ஒரே ஒரு தக்காளி மட்டும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மசாலாலாம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அதுதான் இது. வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து அன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல ஒரு பன்னீர் பட்டர் மசாலா கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம சாட்டே பண்ணிட்டு கூட ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அது சண்டேனால நான் அன்றைக்கி எந்த டயட்டுமே இருக்கல. மார்னிங் மட்டும் ஓட்ஸ் சாப்பிட்ருந்தேன். அண்ட்
லஞ்சுக்கு வந்து இதே தான் நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் நைட் வந்துட்டு ஏதாவது எனக்கு ஃபேவரட்டான ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து இதுவும் நல்லா குக் ஆகும்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ரா ஸ்மெல்லாம் வந்து போயிட்டு அண்ட் அந்த மஷ்ரூம் சுக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு டெக்ஸ்சரில் வந்து அது வரும். அண்ட் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சோயா சங்க் அப்புறம் ஃபிஷ் சிக்கன் அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. அண்ட் வெஜிடேரியனுக்கு வி டோன்ட் ஹேவ் ஆப்ஷன்ஸ் அட் ஆல். மஷ்ரூம், சோயா அண்ட் பன்னீர், டோஃபு இந்த மாதிரி அண்ட் வெஜிடீஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த கிரேவியில் வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டேன். ரொம்ப தண்ணி விட வேணாம், ஆல்ரெடி நம்ம எல்லாமே நல்லா சாட்டே பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியில். அண்ட் டேஸ்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நான் சாட்டே பண்ண மஷ்ரூம்ஸ் வந்து இந்த கலரில் தான் இருக்கும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் அப்படின்னா. ஏன்னா நம்ம இதில் தான் ஆயிலும் அண்ட் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பரும் போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு சூப்பராக வந்து அதில் இருக்க தண்ணியிலே வந்து அதை சாட்டையாக வரும்போது இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கிரேவியோடு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அப்படியே எடுத்து கூட ரைஸ்க்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு இது இன்றைக்கி சுக்கா மாதிரி பண்ணுறனால கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் பண்ணி ட்ரையாக தான் எடுக்க போகிறேன். அண்ட் சால்ட்டு அந்த கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, நான் அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது செய்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம்லாம் ஆகாது. நம்ம எல்லாமே கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே அதை செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம எந்த ஒரு டிஷ்ஷோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக டைம் பிளான் பண்ணி பண்ணோன்னா எல்லாமே பண்ணிடலாம் ஈஸியாக. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுக்கா கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்ட் வந்து பெப்பர் போட்டிருக்கனால வந்து பாடி ஹீட்டையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. அண்ட் நான் அன்றைக்கி இது தான் சாப்பிட்ருந்தேன், குஸ்கா அண்ட் மஷ்ரூம் சுக்கா தான் சாப்பிட்ருந்தேன். அண்ட் வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு வெளியெலாம் பார்த்தோன்னா கிளைமேட்லாம் கொஞ்சம் மாறி இருந்தது, கொஞ்சம் இருட்டாகவும் கொஞ்சம் வெயிலும் எல்லாம் கலந்த மாதிரி இருந்தது. சரி மாங்காவை மேலே காய போட்டோமே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நான் மேலே மாடிக்கு வந்துட்டு அதை எடுக்க தான் போயிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் நான் வெயிலில் ஃபுல்லாக அது காஞ்சிருக்கு. அண்ட் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காஞ்சா தான் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் நான் அதில் வந்து 3 வெரைட்டி ஆஃப் இயரிங் பற்றி போட்டிருக்கேன். ப்ராடக்ட் கோடும் நான் அங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் டின்னருக்கு டேரெக்டாக வந்துட்டேன். எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு வந்துட்டு கொத்து பரோட்டா தான் செய்யலாம் அப்படின்ட்டு பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் எண்ணெய் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோடனே கருவேப்பிலை, நான் வந்து எக் மட்டும் எடுத்துப்பேன். எக் வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ்னால நம்ம வந்து எக்கு போட்டு தான் இன்றைக்கி வந்து கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். அண்ட் வெங்காயம்லாம் வந்து ரொம்பலாம் போட்டு வணக்க தேவையில்லை. இதுக்கு சும்மா ஒரு லைட்டு கோல்டன் கலர் வந்தாலே போதும். அண்ட் மஞ்சள் பொடி, உப்பு அண்ட் ஒரு தக்காளியெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அண்ட் பரோட்டாலாம் முன்னாடியே வந்து கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் வெஜ்ஜீஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் ரிச்சாக இருக்கணும் அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டுக்காக அகெயின் நம்ம மஷ்ரூம்ஸ் அண்ட் வந்து பீன்ஸ் ஆட் பண்ணி என்கிட்ட கேரட் இல்லை. அண்ட் வந்து 2 எக் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அந்த எக்குக்காக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு அந்த சென்டரில் ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் எக்கு சாஃப்டாக இருக்கும் போதே இந்த பரோட்டாவும் போட்டு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நான் வந்து பெப்பர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். பெப்பர் போட்டிங்கன்னா டிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அன்றைக்கி சண்டே வ்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.